ஹலோ கைஸ், முதல் முறையாக நம்ம சேனலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே நம்ம போடுறோம். ஸ்போர்ட்ஸ் அனிமேல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நிறைய விஷயம் இதில் இருக்குது. முக்கியமாக சொன்னால் ஸ்டார்டிங்கில் ஸ்போர்ட்ஸ் அனிமேனாலே சுத்தமாக பிடிக்காது. சில பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சும்மா ட்ரை பண்ணேன் இந்த அனிமேலலாம் அப்படி என்ன இருக்க போகுதுன்னு. ஆனால் பார்க்க தான் ஸ்போர்ட்ஸ் அனிமேல எவ்வளோ விஷயமா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமானேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸ்டோரி என்னன்னா, ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்போர்ட்ஸை பற்றி. அவன் கொஞ்சமாக ஸ்போர்ட்ஸில் ப்ரோ ஆகினே போவான். இதுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியை வச்சு தான். இது சும்மா ஆன்லைன் தான், ஆனால் அனிமே நல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே டேஸ். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மேட்சை காட்டுறாங்க. அங்கே ஒரு பயங்கரமான மேட்ச் போகுது. நம்ம ஹீரோ கிட்ட பால் வருதா, இதனால எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ பயங்கரமாக விளையாடி ஒரு பயங்கரமான கோலியும் போடுறான். எல்லாம் எப்படி நடந்ததுன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு நம்ம பாஸ்ட்டுக்கு போகணும். அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ஒரு ஹை ஸ்கூல் செரமோனியை தான் காட்டுறாங்க. அங்கேயும் நம்ம ஹீரோ அதை உன்னிப்பாக கவனிக்கிறான். அங்கே செரமோனியும் ஆரம்பிக்குது. அங்கே ஒரு பர்சனையும் காட்டுறாங்க. அவனோட பேரு கசாமா. இவனும் நம்ம கதையோட ஒரு மெயின் கேரக்டர் தான். அங்கே நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்க்கவே செய்யறான். அதுக்கப்புறம் நம்ம கசாமா அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவனோட பேரு கசாமா. நான் யூஹகாமா ஹைஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பொண்ணுங்க பாத்துக்கினே சொல்றாங்க, ஏய் அவன் ஹாட்டா இருக்கான்ல. இல்ல அந்த அளவுலாம் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டேர்ன் வருது. அவன் வெக்கத்திலேயே ஒரு மாதிரி ஆயிரம். அவனால எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கசாமாக்கு ஒரு கால் வருது. ஏய் உன்னால அரேஞ்ச் பண்ண முடியுமா, இன்னைக்கு விளையாடுறதுக்கு மேட்ச் இருக்கு. ஆளுங்களும் ரொம்ப கம்மியா இருக்காங்க, யாரையாச்சும் அரேஞ்ச் பண்ண. அங்க கசாமா யோசிக்கிறான் யார் அரேஞ்ச் பண்ணலான்னு. இடத்துல நம்ம சக்கமோட்டோ அவன் பாக்குறான். இதனால அவன் ட்ரை பண்றேன்னு சொல்றான். சீன்லயே அவன் ஷூ வைக்கும் போதே அங்க சொல்றான், சக்கமோட்டோ இதுக்கு முன்னாடி நீ சாக்கரை பிளே பண்ணிருக்கியா, கூட ஒரு இடத்துக்கு வந்து நீ பிளே பண்ணும் வரியா என்ன. அதுக்கு நம்ம ஹீரோவால அங்க மறக்க முடியல. அதனால அவன் ஒத்துக்கிறான். பரவாயில்லையே சக்கமோட்டோ, நீ ஸ்டார்டிங்லயே அதாவது இன்னைக்கு நீ ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிட்டியா. ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி போதுமான அளவுக்கு ஆளுங்க இல்லையா. நான் ஃப்ரெண்டா, அது ஒரு நல்ல விஷயம் தான். அங்க சக்கமோட்டோ சயோரிய பார்த்து சொல்றான், இவ தான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எங்களேடி இருக்கால, இவ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. ஓ உங்களோட பேரு சயோரியா, என்னோட பேரு கசாமா. இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். உள்ள இன்னமும் அமேசிங்கான விஷயத்தெல்லாம் பார்க்க போறேன். இல்ல போனோன்னே பொண்ணுங்களும் சொல்றாங்க, விளாடி ஃபுல்லா வேர்வையா இருக்கு. எனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லா வேர்வை தான். கசாமா நீங்க சொன்னது இதுதானோ, ரொம்ப அமேசிங்கா தான் இருக்கு. அங்க சயோரி சொல்றான், ஆமா நீ என்னடா மீன் பண்ணி சொல்ற. அங்க கசாமாவும் சொல்றான், நான் ஒன்னும் இதை மீன் பண்ணல. அப்புறம் அவங்க டர்ஃப் ஏரியாவுக்கு வராங்க. அங்க நிறைய பேருக்கு நம்ம கசாமாவை தெரிஞ்சிருக்கு. கசாமா கிட்ட அவங்க சொல்றாங்க, கசாமா இந்த வாட்டி நீ எங்க மேல ஈஸியா போகணும் என்ன. இப்படியே கசாமா போறான். அங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், பரவாயில்லையே கசாமாக்கு நிறைய பேர் இங்க தெரிஞ்சிருக்கு. வாடா இங்கதான் நம்மளோட டீம் இருக்கு. அங்க போய் பார்த்தா ஒருத்தனும் டெரர் பீஸா இருக்காங்க. அதனால சகமோட்டோ அவங்க சொல்றான், நம்ம இடத்த மாத்தி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல இவங்க தான் நம்மளோட டீம் மெம்பர்ஸ். ஏஜி நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஸ்மோக்கிங்க அவளுக்கும் பண்ணக்கூடாது, உன்னோட ஸ்டாமினா டவுன் ஆகும். அட என்ன அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமா, ஃப்ரீயா விடு. அதெல்லாம் ஓகே தான். சைல யாரு அவன் புதுசா, நான் சொன்னல இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வரானு, அது வேற யாரும் இல்லை இவன் தான் ஃப்ரெண்டா இப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வரான். நம்ம சக்கமோட்டோ அவனை பத்தி சொல்றான், என்னோட பேரு சக்கமோட்டோ, சாக்கரை விளாட்லான்னு வந்திருக்கேன். ஆனா எனக்கு அவளுக்கும் அதை பத்தி தெரியாது. இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். சக்கமோட்டோ ரொம்ப ஹார்டா உன்னை புஷ் பண்ணாத, ஜாலியா என்ஜாய் பண்ணு. அவங்க சக்கமோட்டோக்கு ஒரு ஷூவையும் கொடுக்குறாங்க. ஷூனால நம்ம ஹீரோ இன்னமும் சந்தோஷமா வரான். மேட்சும் ஆரம்பிக்குது. நம்ம சக்கமோட்டோ கிட்ட பாலை பாஸ் பண்ணி விட அது கண்ட இடத்துல பார்த்து இதனால அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. சக்கமோட்டோக்கு எதுவுமே ஆகல. ஏய் பார்த்தா தெரியலையா, அவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. டேய் சக்கமோட்டோ நீ வந்து ஓகே தானா. இல்ல பரவாயில்ல நான் ஓகே தான். அப்புறமா அவன் ட்ரை பண்றான். ஆனா ஒரு முறையும் பால் தான் அவன் மேல பட்டுக்கினே இருக்கு. சக்கமோட்டோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ ஓட ட்ரை பண்ணு, அதனால எல்லாருக்கும் உன் மேல ஒரு நம்பிக்கை வரும். அதை அவன் ட்ரை பண்றான். சில டைம் பால் பார்த்து சில டைம் அவன் தப்பான டைரக்ஷன்ல ஓடி போறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. அங்க சயோரி இப்போதான் அங்க விஷயத்தையே பாக்குறான். சக்கமோட்டோ உன்னோட ஷூ பாரு. சக்கமோட்டோட ஷூ முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. அப்புறம் தான் அவன் காலை பாக்குறான். அவனோட கால இருக்க ஒரு நகம் பேந்து தன்னால வந்துட்டு இருக்கு. இதனால அவன் மயங்கியே போயிடறான். நினைச்சதை விட இது ரொம்ப ஒஸ்டா இல்லப்பா, நீ ஏமாத்துறது நல்லது இல்ல. செகண்ட் ஆஃப் நீ விளையாடாம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். உன்னோட பேர் என்ன சொன்ன, சக்கமோட்டோ தானே. ரொம்ப நன்றி, நான் உனக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பேன். நான் இன்னைக்குதான் என்னோட லாஸ்ட் மேட்ச். ஏன்னா இன்னையோட நான் பக்கத்து டவுனுக்கு போறேன். இதுக்கு மேல என்னால இங்க விளையாட முடியாது. கேக்குற நம்ம ஹீரோ இன்னமும் மோட்டிவேட் ஆயிரான். அவருக்காகயாச்சும் இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாகணும். இதனாலேயே அவன் சொல்றான், செகண்ட் ஆஃப் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். கேட்குற அவங்களுக்கு புரியல. அங்க மேட்சும் ஆரம்பிக்குது. பால அவரு கொண்டு போறாரு. அப்படியே பாஸ் பண்ணிவிட நம்ம ஹீரோவை நோக்கி வருது. நம்ம ஹீரோவும் செம
செம வேகமா போறானா பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆனா கடைசியில அவன் முட்டிக்கிறான். மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் ஒழுங்கா விளாடுறேன். இதுல கசாமாவும் யோசிக்கிறான், நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டேன், எதுக்கு இந்த அளவுக்கு அவன் ஹார்டா புஷ் பண்றானோ. இந்த இடத்துல மேட்ச் திரும்பவும் விளாடுறாங்க. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், அவர் வந்து சொன்னாரு இன்னைக்குதான் என்னோட கடைசி மேட்ச்னு. அதை யோசிச்சுட்டு அவன் விளையாட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு கசாமா கிட்ட பால் போகுமா, நம்ம கசாமா அப்படியே தாவி கொண்டு போறான். ஒரு கட்டத்துல இன்னொருத்தன் வர அங்க கசாமா தாக்குன அந்த பாலும் வேற ஒரு திசையில போகுது. நம்ம ஹீரோ சம வேகமா போய் ரிட்டன் வர பால அவனோட மண்டையை வச்சு தாக்குறான். இதனால நம்ம ஹீரோக்கு அங்க பயங்கரமா அடிப்பது. ஆனா அப்புறம் தான் அவங்க நோட்டீஸே பண்றாங்க, நம்ம ஹீரோ அடிச்ச அடியில பால் தன்னால உள்ள போயிடுச்சு. மத்தவங்களும் கத்திக்கினே வராங்க, சக்கமோட்டோ நீ சாதிச்சிட்ட. சக்கமோட்டோவும் கசாமா கிட்ட வந்து சொல்றான், நீங்க சொன்ன மாதிரியே நான் அதை பண்ணிட்டேன். அடே நான் என்ன சொன்னேன், அவளைக்கும் ஹார்டா புஷ் பண்ண வேணாம் சொன்னேன். நீ உண்மையிலேயே ஒரு இடியட் தான், ஆனா அது நல்ல ஷாட் தெரியுமா. அப்புறம் அவரு போகும்போது தேங்க்ஸ் சொல்றாரு, உன்னால நம்ம ஜெயிச்சிட்டோம், அதே மாதிரி நம்ம டச்ல இருக்கலாம், திரும்பவும் மேட்ச் விளாடணும்னா நான் கண்டிப்பா உன்னை வர சொல்றேன். இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் இப்பதான் ரொம்பவும் நிம்மதியா இருக்கு. அப்படியே அவன் கீழே உட்காருவானா, இதை பார்த்து அவரு பயந்து போயிடாரு. அடே சக்கமோட்டோ என்ன உன்னோட கால் வந்து வலிக்குதா. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எஜியோட கடைசி மேட்ச்னா அது இன்னைக்குதான். அப்போனா நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி எனக்காக தான் நீ எவ்வளவு ஹார்டா புஷ் பண்ணிய உன்ன. அப்படி இல்ல, நான் ஸ்டார்டிங்ல நீங்க வர சொல்லும் போது என்னடா இது என்ன போய் இன்வைட் பண்றாரு, அப்பனா கண்டிப்பா இது ஒரு ஜோக்கா தான் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையிலேயே நான் விளாடுறதுக்கு தான் கூப்பிடுறீங்கன்னு. அதனால இந்த நைட் எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சு. உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு தான் நான் சொல்லணும். இந்த நைட்டை என்னால மறக்க முடியாது. அதனால ரொம்ப நன்றி கசாமா. கசாமா இதுக்கப்புறம் போகும்போது நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுக்கினே அவன் போறான். சீன்ல அடுத்த நாளாவது நம்ம கசாமா கிட்ட அவன் சொல்றான், அது ரொம்ப நர்வஸா இருந்தேன் தெரியுமா நேத்து, நான் டிசைட் பண்ணிட்டேன் நானும் சாக்கர் டீம்ல ஜாயின் பண்ணணும்னு. ஆமா நீ உண்மையிலேயே ஜாயின் பண்ண போறியா. நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, இதோட பிராக்டிக்ஸ் இது வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். இல்ல பரவாயில்ல, நான் வந்து நேத்து நைட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன், அதனால கண்டிப்பா நான் வருவேன். இடத்துல மிக்கின்னு ஒருத்தர் வராரு. அவரு வந்து ஒரு ப்ரோ சாக்கர் பிளேயரா. இந்த இடத்துல அவர் தான் ட்ரைனிங்கே கொடுக்க போறாரு. அங்க திரும்ப அவன் கேட்கறான், நீ இதை பண்ண போறியான்னு. அங்க பண்ணதான் போறேன்னு அவன் சொல்றான். அங்க ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 100 வாட்டி இங்கல இருந்து அங்க, அங்கல இருந்து இங்க ஓடி வரணும். எல்லாருமே ரொம்ப வேகமா ஓடுறாங்க. என்ன நம்ம ஹீரோ தான் ரொம்ப பின்னாடி இருக்கான். அங்க இதே மாதிரி 20 செட்டு ஓடுனதுக்கே நம்ம ஹீரோ களைச்சு போயிடறான். களைச்சு போனதுல அவன் மயங்கியே போயிடறான். அங்க தண்ணி எடுத்து ஊத்துறாரு. 20 செட்டுலயே மயங்கி போயிட்ட தெரியுமா. அட என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடியும், நான் பண்றேன். இதை பண்ண முடியாது, அதனால நீ வீட்டுக்கு போறது நல்ல விஷயமா இருக்கும். அங்க ஹீரோக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே அவன் போறான். இதையும் நம்ம கசாமா பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுறான். சீன்ல கசாமாவும் தனியா உட்காந்து யோசிக்கிறான், நான் வந்து அவனை அப்பயே தத்துருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அவன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், உன்னால முடியாதுடா, ரொம்ப டஃபா இருக்கும்னு. நான் அவன் கிட்ட இருக்கிற அந்த ஷூ அது இன்னமும் தேஞ்சு போகல. அவன் ஒரு பிகினர் தான், இப்பதான் அதை ஆரம்பிச்சிருக்கானே. அதுக்குள்ள அங்க சயோரி ஓடி வரா. ஹேய் நான் உன்னதான் தேர்ந்தேன். ஆமா நீ நம்ம சக்கமோட்டோவை பாத்தியா. சயோரி என்ன ஆச்சு, அவன் வீட்டுக்கு வரலையா என்ன. ஆமா அவன் இன்னமும் வீட்டுக்கு வரல, அவன் எங்க போனானே தெரியல. அதனால அவங்க கிரவுண்டுக்கு வராங்க. அங்க நம்ம கசாமா நினைச்ச மாதிரியே கிரவுண்ட்ல தான் அவன் இருக்கிறானே. நம்ம கோச்சு தான் அங்க ட்ரைனிங் கொடுக்கறாரு. ஓடி ஓடி அவன் வந்து இருக்கான். சக்கமோட்டோ நீ இங்க என்ன பண்ண இருக்க. ஆமா இவன் என்ன பண்ண இருக்காங்க. வந்தான் போற வழியில என்ன தடுத்தான். நான் அந்த 100 இதை முடிக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா. அதுக்காக தான் நான் அவனுக்கு ட்ரைனிங்க கொடுக்குறேன். கசாமா அப்புறம் தான் நம்ம சக்கமோட்டோட காலை பாக்குறான். சக்கமோட்டோ ஓடின ஓட்டத்துல அவனோட காலெல்லாம் ஒரு மாறி இருக்கு. ஏய் நீ இன்னமும் இந்த ஷூக்கு அடாப்ட் ஆகல, அதுக்குள்ள நீ ஏன் இப்படி பண்ணிருக்க. இல்ல எனக்கு அன்னைக்கு நைட்டு புரிய வந்தது, என்னால அங்க சரியா அவ்வளவு ஃபாஸ்டா ஓட முடியலன்னு. ஆனா இப்போ நான் வந்து தளர்ந்து போக மாட்டேன், கண்டிப்பா நான் இன்னமும் ஃபாஸ்டா ஓடணும். என்ன சொல்ல இருக்கான், அன்னைக்கு எல்லாரை விடவும் இவன் தான் நிறையவே ட்ரை பண்ணான். இன்னமும் புரியல இந்த மாதிரி ஏன் இவனை மத்தவங்க இன்னமும் நோட்டீஸ் பண்ணலன்னு. நான் இத்தனோண்டு ஒரு தீனான பாடியை வச்சோம் இந்த அளவுக்கு அவன் ட்ரை பண்றான். அவனோட காலு கையை இந்த அளவுக்கு அவன் ரிஸ்க்ல போடுறான். அவனுக்கு எது வந்து அவளுக்கும் சப்போர்ட்டா இருக்கு எனக்கு வந்து புரியல. எல்லாருமே அவங்களுக்கான விஷயத்த பண்றாங்க. அப்போ நானு இது வரைக்கும் யாருமே அவனை நோட்டீஸே பண்ணல. நான் இப்பதான் எனக்கு புரியுது அவன் எந்த அளவுக்கு ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கானு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வில்ல போவானா, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம கசாம பிடிக்கிறான். அவங்க கடைசியில தான் அங்க நோட்டீஸே பண்றாங்க. அங்க ஓட வேண்டிய அந்த 100 ஓட்டம் வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். நல்ல கோச் அங்க போறாரு. அங்க ஹீரோ கிட்ட அவன் சொல்றான், மட்டும் நீ உண்மையிலேயே ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்க. நான் வந்து டிசைட் பண்ண இந்த மாதிரி நான் எப்பெல்லாம் அவன் கூட விளாடணும் அப்பெல்லாம் வந்து இந்த ஷூவை போட்டு விளாடணும்னு. அப்படின்னா வா நம்ம ராமின் சாப்பிடலாம். கேட்டோன்னே சாயோரியும் சொல்றான், கண்டிப்பா நானும் வருவேன். இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஹீரோ சாக்கரை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கான். போக கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஒரு பிகினர்ல இருந்து ஒரு ப்ரோ லெவலுக்கு வருவான். என்னதான் இது ப்ளூ லாக் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல சாக்கர் அனிமேனே சொல்லலாம். இதை பாக்குறது ஒத்ததா. இந்த அனிமேல ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அவங்க நல்லாவே காட்டியிருப்பாங்க. முக்கியமா ஸ்போர்ட்ஸ் இதுல அவன் எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட இருக்கான் அதை அவங்க காட்டுவாங்க. பார்க்கலாம் நம்ம ஹீரோ என்னென்ன பண்றான்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான்
உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.